அவர் தான் பத்திரிகையில பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. அவர் தான் பத்திரிகையில பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறார். ஒரு படத்துல நாங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு சபாநாயகர் வந்து அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். யாரு அதான் சபை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீங்க நடத்துக்கு நான் சொல்ல முடியும். முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் டிவி போடுற மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் போன் பண்ணி கேட்டா இல்லைங்க அவர் நீங்க போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை நடத்திட்டு எந்த பார்ட்டி யாரு யாருக்கு கொடுத்தாங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மா பொத்தாம் பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் இருந்தா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். நீங்க அதிமுக தான் கேட்கணும். ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க அவங்ககிட்ட கேட்கணும். இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. இப்போ அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரோ எது வரைக்கும் அந்த 4500 ரூபா வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 ரூபா கொடுப்பேனாரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன் 6 மாசம் கழிச்சு தான் கொடுக்கணும். 6 மாசம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமை எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அதை பத்தி எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பத்தி இல்ல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தரனாரு. அதை பத்தி இல்ல. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு. அதை பத்தி வாயை திறக்கல. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதி பத்தி அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக ஒரு சினிமா ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு.